வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டணம் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரில் இருக்கக்கூடிய புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயம்தான். இங்க இருந்த மக்கள் ஆரம்ப காலத்துல, அதாவது 1500 அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, திருமுழுக்கு பெற்றபோது நற்செய்தியை சரியாக அறிந்திருக்கவில்லை. ஒரு சில ஜபங்களை தவிர அதிகமாக எதுவும் அவங்களுக்கு தெரியாதான். ஒரு ஓலை குடிசையில ஆலயம் அமைத்து புனித சவேரியாரிடம் திருமுழுக்கு பெற்ற 1544ஆம் ஆண்டு வாக்குல கடலோர தமிழ்ல வழிபாடுகள் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வழி நடத்துறதுக்கு கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கணக்கு பிள்ளைன்னா யாருன்னா, இந்த மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கறது, ஞானஸ்தானம் வாங்கினவங்களுடைய இந்த பட்டியல், அந்த லிஸ்டெல்லாம் பராமரிக்கிறது, அப்புறம் முக்கியமாக கோவிலுக்கு மணி அடித்து மக்களை வழிபாட்டிற்கு வரவழைக்கிறது, வராதவங்களெல்லாம் நேரில் போய் பார்த்து சத்தம் போட்டு வாங்க கோவிலுக்கு அப்படி சொல்லி அழைச்சிட்டு வர்றது, இதுக்குன்னு சொல்லி ஒருத்தரை நியமிப்பாங்க இல்லையா, அவர் தான் கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை வைத்து மக்கள் எல்லாம் கரெக்டாக வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. திருமுழுக்கு பெற்று 31 வருஷங்களுக்கு அப்புறம் 1575ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களால் இந்த கடியப்பட்டினத்தில் அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர் சின்னப்பர் பேரால ஒரு ஆலயம் அஸ்திவாரம் கருங்கல்லிலும் சுவர்கள் சரளை கல்லினால் ஆன அந்த செங்கற்களால கட்டியிருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டு கூரை வச்சு ஒரு ஆலயம், ஒரு பெரிய ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. ஆலயத்தோட நீளம் பார்த்தீங்கன்னா 90 அடி, அகலம் 30 அடி, பரப்பளவு 2700 சதுர அடியில் இந்த ஆலயத்தை முதல்ல கட்டியிருக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக கடியப்பட்டினத்தை கடந்து பெற முடியாதுங்க. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் இந்த ஊர். நிறைய கல்வெட்டுகளில் இந்த கடியப்பட்டணத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கடியப்பட்டினம் ஊர் பார்த்தீங்கன்னா பாய்மரத்தோணி நிறுத்தப்படும் ஒரு துறைமுகமாக இருந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 18-12 1544 புனித சவேரியார் தன்னுடைய உதவியாளர் மான்சிலாஸுக்கு எழுதின கடிதத்தில், நான் யாழ்ப்பாணம் போறேன், நீ மணப்பாட்டிலிருந்து தோணியை எடுத்துட்டு கடியப்பட்டணம் போகும் வழியில மணக்குடி மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு எழுதியிருந்திருக்காரு. இதுலேருந்து அந்த காலத்தில் கடியப்பட்டினம்ங்கிறது பாய்மரத்தோணி நிறுத்தப்படும் ஒரு துறைமுகமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம, இல்லையா? அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் இல்லைன்னா மரியன்னையின் பெயர்களே சூட்டப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய வடக்கு பகுதியில் மாதா சுரூபமும், தெற்கு பகுதியில் புனித சூசேப்பர் சுரூபமும் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் லத்தீன் வழிபாடுகள் தான் நடைபெற்று வந்திருக்குது. மக்களுக்கு லத்தீன் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த தலை வணங்குதல், அப்புறம் முழங்காலிடுதல், ஜபமாலை சொல்லுதல், நற்கரணை வாங்குறது இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 1912ஆம் ஆண்டு கடியப்பட்டினம் ஆலயத்தை விரிவாக்கம் செய்ய அருட்பணி ஜான் பெரேரா அவர்கள் ஒரு புதிய ஆலய பணிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. பழைய ஆலயத்துடன் இணைந்து குருசு வடிவ ஆலயமாக கல், செங்கல், பதநீர் கலந்த சுண்ணாம்பு கலவையில் ஆலயம் கட்டப்பட்டு பெரிய தூண்களையும் 2 அடுக்கு கூரைகளையும் கொண்டு மண் ஓட்டினாலான கூரையும் வேயப்பட்டிருக்கு. மரத்துல சித்திரை வேலைப்பாடு கொண்ட அழகான ஒரு புதிய பீடமும் கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் போக ரோம்ல இருந்து கொண்டு வரப்பட்ட பாதுகாவலர் சுரூபங்கள், அதுக்கப்புறமா அழகான ஒரு நாத ஒளி, அதாவது தோ மீ சோல் அப்படின்னு சத்தம் வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நாத ஒளி தரக்கூடிய 3 மணிகள், இதெல்லாம் வைக்கப்பட்டு 1915 ஆலய பணிகள் எல்லாமே நிறைவு பெற்றிருக்குது. 1916ஆம் ஆண்டு கொல்லம் மறைமாவட்ட ஆயர் மேதகு அலாய்சியுஸ் மரிய பென்சிகர் அவர்களால் கடியப்பட்டினம் தனி பங்காக உயர்த்தப்பட்டிருக்குது. ஆலயத்துடைய வடிவமைப்பே பாருங்களேன். உள்ள முழுக்க முழுக்க போர்ச்சுகீசியருடைய ஸ்டைல், அந்த வடிவமைப்பில் அவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்கிறாங்க. நம்ம சாதாரணமாக அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் அதிக அளவில் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த அழகான வரலாற்று சிறப்புமிக்க கடியப்பட்டினம் அப்படிங்கிற இந்த கடற்கரை கிராமத்தில் போர்ச்சுகீஸ் அவங்க ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காங்கன்னா உண்மையில நான் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன் நண்பர்களே. இந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் ஃபாதராக போயிருக்கிறாங்க. 400க்கும் மேற்பட்ட அருட்சகோதரிகள் இந்த ஊர்ல இருந்து போயிருக்கிறாங்க. மண்ணின் மைந்தர்கள் அவங்கெல்லாம் அதிக அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அளவில் அருட்சகோதரிகள் இந்த அழகான கடற்கரை கிராமத்திலிருந்து போயிருக்கிறாங்க இறைப்பணி ஆற்றுவதற்காக. அது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு தருணம் பாருங்க.
இந்த ஆலயத்தை பாருங்களேன், கட்டிட வேலையெல்லாம் பாருங்க, என்ன அருமையா பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. நீங்க உள்ள போயிட்டு அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு இடத்தை பார்த்துட்டு வந்துடாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க மெதுவா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. என்ன அழகான ஒரு வேலைப்பாடு, எவ்வளவு பிரமாதமா வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆலயத்தினுடைய 3 கட்டங்களாக கட்டப்பட்ட இந்த புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்தை உள்ளும் வெளிப்புறமும் புதுப்பிக்கக்கூடிய பணியை 2007 தொடங்கியிருக்கிறாங்க. 9வது மாதம் 24ஆம் தேதியில் தொடங்கியிருக்கிறாங்க. ஆலயத்தின் 4 முகப்புகளும் புதிய வடிவில் அழகுற அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. பீடம்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கொடிமரம் புது கொடிமரம் போல. ஆலய புனரமைப்பு பணிகள் 2010 நிறைவு பெற்று அர்ச்சிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க. அவ்வளோ அழகான ஒரு ஆலயம். நம்ம இப்போ எவ்வளவோ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே புதுசாக நிறைய ஆலயங்கள் கட்டியிருக்கிறாங்க. பல கோடிகள் செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. எனக்கு என்னவோ இந்த ஆலயத்திற்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு பாரம்பரியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கடியப்பட்டினம் ஊரில் இருக்கக்கூடிய இந்த புனிதர்களுடைய ஆலயம். கடியப்பட்டினம் ஊர் முதல்ல கடியலூர் அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் இந்த கடியப்பட்டினம் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கடியப்பட்டினம் ஊரை பற்றி ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டில் கடியலூர் அப்படிங்கிறதும் அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்திய திருநாட்டின் தென்கோடியில் கடல் கொண்ட லெமூரியா கண்டத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியின் மேற்கு பகுதியில் அரபிக் கடலோரத்தில் வள்ளியாறு ஆழியோடு சங்கமிக்கும் இடத்துல பாறைகளை அரணாக கொண்டு பறந்து கிடக்கும் நிலப்பரப்பு தான் கடியப்பட்டினம் அப்படிங்கிற இந்த ஊர். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். 2000 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சியான வரலாற்றை தன்னகத்தே கொண்ட ஒரு பெரிய ஊர் தான் இந்த கடியப்பட்டினம் ஊர். எத்தனை வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயம் இந்த மண்ணில் இருந்திருக்கு பாருங்க. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆலயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாலாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஊரை கடந்து தான் கண்டிப்பாக போவீங்க. இந்த மெயினில் போகும்போது நீங்கள் இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வரக்கூடிய பாதை இருக்கும். அதில் வந்துட்டு இந்த ஆலயத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக பார்க்கப்படுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் தான் இந்த கடியப்பட்டினம் ஊர். அதனால் மறக்காமல் இந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்துட்டு இறைவனின் அருளை பெறுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோக்கள் உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.